2016 கூட பெரும்பான்மையான எக்ஸிட் போல்ஸோடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் வந்துச்சு. திமுக தான் ஆட்சி அமைக்க போதும். ஆனால் அது அப்படியே உல்டாவா 2016 அதிமுக ஆட்சி அமைச்சது. ஆமாம், ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஒரே ஒரு பர்சன்டேஜ். அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஒரே பர்சன்டேஜ். அன்னைக்கு வந்து 3வது அணியாக பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் முற்றிலும் திமுக ஓட்டு. திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, விசிகா எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க. 3ஆம் அணியாக போய் அந்த ஓட்டை அவங்க வாங்கினது 10% தான். அவங்க அதிமுக ஓட்டையும் சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து திமுக தான் வின்னு. அன்னைக்கு முழுவதுமாக திமுக ஓட்டை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இதில் வந்து எல்லார் ஓட்டையும் பிரிச்சிருக்காரு விஜய். பாமக ஓட்டையும் பிரிச்சிருக்கிறாரு, விசிகா ஓட்டையும் பிரிச்சிருக்கிறாரு, பாஜக ஓட்டையும் பிரிச்சிருக்கிறாரு, எல்லா இடத்தையும் எடுத்திருக்காப்லையே. அப்போ எல்லாருக்கும் பலகீனமாதே. இப்போ ஒரு இடத்த எடுத்ததாங்க ஒருத்தர் மைனஸ் ஆவார். சென்னையில் டிவிக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? டிவிக்கு நம்பரா சீட் நம்பரா 16 வந்து சொல்ல முடியாது, எத்தனை வரும்னு சொல்ல முடியாது. வராமல் கூட கன்வர்ஷன்ஸ் இருக்குன்றீங்களா? கன்வர்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அநேகமாக டிவிக்கு ஜெயிச்சா சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, மற்றபடி பெருசாக வெளியே. விஜய் பெரம்பூரில் ஜெயிச்சிருவாரா? அந்த பெரம்பூரில் நேற்று நம்ம ஒரு சர்வே எட்டு வந்தார்.